ஹாய் ஆல். என்னடா தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி இன்றைக்கி நான் வீட்டில் இல்லை. இன்றைக்கி நான் கிளார்க் எக்ஸோட்டிகா அப்படின்ற ஒரு ரெசார்ட்டில் இருக்கேன். அஃபிஷியலாக வந்தோம். ஒரு அஃபிஷியல் ஒர்க்கா முடிஞ்சது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளார்க்ஸ் எக்ஸோட்டிகா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட் இதுதான் அந்த ரெசார்ட்டோட ஒன் ஆஃப் தி பிளாக்கோட லாபி. இப்படி தான் இருக்குது. நான் என்னோடய ரூம் டூர் காட்டுறேன். என்னோடய ரூம் 105. இதுதான் என்னோடய ரூமோட கீ. அதுக்கு முன்னாடி ரூம் பக்கத்துலேயே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அங்கே என்னோடய தோஸ்த் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. இந்த லாபியிலேருந்து இப்படியே வந்தோம் அப்படின்னா நம்ம தோஸ்த் சுஜித் உட்காந்துருக்காரு. ஹாய் சொல்கிறாரு பாருங்க. சரி, நம்ம ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரூமை திறக்க போகிறோம். அக்கா கசும் திறந்திடு சேம் காடை வச்சாச்சு, அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை எப்படி வழக்கம் போல் சொருக்கணும் போட்டோம்னா லைட்ஸ் ஆன் ஆயிடுச்சு. ஸோ என்ட்ரன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் உங்களோட ஃபுட்வேர் இதெல்லாம் வைக்கிறதுக்கு. ஆஸ் யூஷுவல் இங்கே ஒரு கபோர்டில் என்ன இருக்குது? ஆக்சுவலி என்னோடய க்ளோத்ஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ ஒரு அயன் பாக்ஸ், அயனிங் டேபிள் வேறு நல்லா இருக்குல்ல. ஆக்சுவலி ஹோட்டல் இது ஒரு பிரச்சனை இருக்கும். ஹோட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஐயோ என் ட்ரெஸ் நல்லா இல்லை, பசங்க இருக்குது, அயன் பாக்ஸ் வேணும் போய் ரிசப்ஷனில் கேட்போம். இங்கே அந்த வேலை இல்லை. எல்லா ரூம்லேயும் ஒரு அயன் பாக்ஸ் இருக்குது. ஓ, உங்கள்கிட்ட ஏதாவது காஸ்ட்லியான ஐட்டம் இருந்தால் லாக்கர் தெரில. இது எதுக்கு நமக்கு? இது எப்படி இருக்கா? உள்ளே வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, கூழ் குடிக்க வந்துருக்கோம் மாதிரி தான். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல் ரூம். ஆக்சுவலி இந்த ரூமில் என் கூட ஒரு பார்ட்னர் இருந்தார். பார்த்தா அவர் நேற்று விடிய வரவே இல்லை. ஸோ நான் மட்டும் தான் இந்த ரூமில் தூங்கிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ 2 சிங்கிள் பெட் இருக்குது. ஸோ இங்கே மெயினாக நான் சொல்ல வேண்டியது வாட்டர் பாட்டில்ஸ். இந்த கிளார்க்ஸ் எக்ஸோட்டிகாவில் கொடுக்குற வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே கிளாஸ் பாட்டில்ஸ், ரீயூசபிள் பாட்டில்ஸ் இது எல்லாமே. ஸோ நல்லா பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். இங்கே பாருங்கள், சத்தம் வருதா? ஸோ திஸ் வாட். ஸோ ஹைலி அப்ரிஷியேட்டட் இவங்க பண்ணுற இந்த விஷயம். ஸோ இது ஒரு ஸ்டடி டேபிள். இவ்வளோ தான் ரூம். குறிப்பாக இங்கே இன்னொன்று இருக்குது. இங்கே எவ்வளோ பெரிய ஒரு விண்டோ இருக்குது. இந்த கவர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வா, எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சம் யூரோப்பியன் ஸ்டைலில் இருக்குது இந்த சொசைட்டி. அங்கே இருக்குல்ல, அது ஒரு பிளாக். இது மட்டும்தான் அவங்களோட ரெசார்ட் நினைக்காதீங்க, இதுவும் அவங்களோட ரூம்ஸ் தான். ப்ளஸ் அங்கே இருக்கிற அந்த பிளாக்ஸும் அவங்களோட தான். இந்த மாதிரி ஒரு பிளாக் தான் இப்போ நான் இருக்கேன். ஆக்சுவலி இது ஒரு ரொம்ப பெரிய ப்ராப்பர்ட்டி. உள்ளே நிறைய இண்டிவிஜுவல் ஹவுசஸுமே இருக்குது இந்த சொசைட்டிக்குள்ளே. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓகே, அது ஹோட்டல் நினைக்கிறேன். பட் இதே மாதிரி இன்னொரு பில்டிங்லாம் இருக்குது. அதனால் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் நிறையா இருக்குது உள்ளே, லைக் பங்களா டைப்ஸ். ஓகே, ஸ்க்ரீனை போட்டுடலாம். இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா இங்கே ஏசி இருக்குது. பட் ஏசிக்கு வேலை இல்லை. ஏன்னா பெங்களூர் கிளைமேட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நைட்டு 16 டிகிரி செல்சியஸ்க்கு போயிடுது. அந்தளவுக்கு கோல்டு ஆகிடுது நைட் ஆட்டோமேட்டிக்காகவே. ஸோ அதனால் ஏசி யூஸ் பண்ணுறதுக்குலாம் இங்கே வேலையே இருக்காது. இப்போ என்ன அப்படின்னா நாங்கள் அஃபிஷியல் ஒர்க் முடிஞ்சது. இன்றைக்கி மதியம் 12 மணிக்கு செக் அவுட் பண்ண போகிறோம். ஸோ போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு குளிச்சுட்டு அப்படியே கிளம்பலாம். ஆக்சுவலி என் கூட இருந்த ரூம்மேட்டுக்குமே இன்னொரு கீ கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? தலைவர் ஆக்சுவலி அவரோட ஃப்ரெண்ட்ஸோட ஆக்குபை பண்ணுறேன்னு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் நைட்டே. இங்கே பாருங்க, 2 கீ இருக்குது ஒரு ரூமுக்கு. ஸோ இது சிஸ்டமில் கான்ஃபிகர் பண்ணுறது தானே. அப்பப்போ 2 ரூம்மேட்ஸ் இருந்தால் 2 பேருக்குமே ஒரு கீ கொடுத்துட்றாங்க. நல்ல விஷயம் இல்லை? ஒருத்தன் பாக்கெட்டில் கீ வச்சுட்டு இன்னொருத்தன் எனக்கு கீ வேணும் தேடிட்டு இருக்கிறதுக்கு ஒரு நல்ல சிஸ்டம். ஓகே, இப்போ ஒரு டீ குடிக்கலாம். இங்கேயே டீ பண்ணுறதுக்கு கீட்டு. ஓகே, தண்ணி சூடாகட்டும். அதுக்குள்ளே போய்ட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஆக்சுவலி ஒரு ப்ரஷ்ஷை ஓப்பன் பண்ணேன். ஆக்சுவலி ப்ரஷ்ஷை பார்த்தீங்கன்னா பேம்பூவில் இருக்குது, உடன் ப்ரஷ். ஸோ ஹைலி அப்ரிஷியேட்டட். நம்ம ப்ரஷ் பண்ணும்போது தான் ஞாபகம் வந்துச்சு, எல்லா இடத்தையும் கட்டியாச்சு. பட் வாஷ்ரூம் கட்டலையே எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதையும் பார்த்துடலாம்.
ஏன்னா பாத்ரூம் டூர் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியில் பயங்கர ட்ரெண்டு. சரி, என்ட்ரன்ஸ்லேயே இந்த பக்கம் கபோர்ட் இருக்கிறதுக்கு ஆப்போசிட்லேயே வாஷ்ரூம் இருக்குது. டம் டம். ஸோ இது வாஷ்ரூம். இங்கேயே பக்கத்தில் ஒரு ஃபோன் இருக்குது. இந்த ஃபோனில் பாருங்கள், கெஸ்ட் சர்வீஸ், ரிசப்ஷன், ஹவுஸ் கீப்பிங், ரூம் சர்வீஸ், ரெஸ்டாரண்ட், பார், ஸ்பா, எமர்ஜென்சி. ஓகே, நமக்கு இதில் எதுவுமே இப்போ தேவைப்படுது. பார்க்கலாம். ஸோ இங்கே வா ஒரு மிரர், 2 கிளாஸ். வாஷ்ரூமில் எதுக்கு கிளாஸ் இருக்குதுன்னு தெரியல, பட் ஓகே. ஸோ இது வந்து எல்லாம் டென்டல் கிட்டு, சோப் அண்ட் ஷேவிங் கிட் கூட இருக்குது ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு ஹேர் ட்ரையரும் இருக்குது. இதற்கெல்லாம் மேல் ட்ரை ஏரியா, வெட் ஏரியா செப்பரேட்டாக இருக்குது. எங்களுக்கு 2 பாத் டவல் கொடுத்துருக்காங்க, ஒரு ஹேண்ட் டவல். ஸோ ஒரு பாத் டவலை மடிச்சு கீழே போட்டிருக்காங்க. ஸோ இதில் எப்படி நம்ம வெட் ஏரியாவிலேருந்து ட்ரை ஏரியாவுக்கு வரும்போது காலம் மிதிச்சுட்டு அப்படியே வரலாம். ஸோ இந்த ஏரியா ட்ரையாகவே இருக்கும். அப்போ ஆக்சுவலி வெட் ஏரியா வந்து ஷவர், குளிக்கிறது ஷவர் பார்த்தீங்களா, வெறும் ஷவர் மட்டும் தான் இருக்குது, வேறு எந்த டேப்புமே இல்லை, எந்த டேப்பும் கிடையாது. இதில் இன்னொரு மேஜிக் இருக்குது. என்ன தெரியுமா, இதை நீங்கள் ஹேண்ட் ஷவராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஹேண்ட் ஷவராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மாட்டிட்டு இன்னொரு மாயாஜாலம் பண்ணலாம். என்னென்னா, உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரிலீஸ் பண்ணிட்டு லேஸாக இறக்குறோம், ஏற்றுறோம், மேலே இறக்கி ஏற்றி உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி இதை எப்படி டைட் பண்ணிட்டீங்கன்னா அதை அப்படியே நின்றுக்கிறோம். ஸோ யூ கேன் டேக் அ பாத். எப்படி அதே மாதிரி ஷாம்பூ அண்ட் ஷவர் ஜெல் உள்ளே லோட் பண்ணியிருக்காங்க இதில். அப்படி நீங்கள் ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வேறு லெவலா. ஓகே, கெட்டிலில் தண்ணி சூடாகிடுச்சு. ரெட்டா பிளாக்கா? இல்லை, பிளாக்கே இருக்கட்டும். ஓகே, லெட்ஸ் மேக் டீ. லைட்டாக வாஷ் பண்ணிக்கலாம். இதை வாஷ் பண்ணியிருப்போம் இல்லையான்னு தெரியல. ஓ, டீலேயும் ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இது காஃபி. ஓகே, ஏர்ல் கிரே டீ, டார்ஜிலிங் டீ, க்ரீன் டீ. க்ரீன் டீ மட்டும் எதிரிக்கு கூட கொடுத்துறாதீங்கடா எப்பா. பிரேக்ஃபாஸ்ட் டீ. ஆக்சுவலி இப்போ நான் குடிக்க போகிறது, ஐ திங்க் ஐ வில் டேக் டார்ஜிலிங் டீ. ஓகே, டன். டார்ஜிலிங் டீ ஓப்பன் பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் இன்றைக்கி வீடியோ எடுப்பேன்றது எனக்கு தெரியாது, எந்த ஒரு கிட்டும் கொண்டு வரல. சரி, ஓகே, வந்தாச்சு, ரேண்டமாக எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு தான். அப்படியே தண்ணியை மட்டும் ஊற்றுங்க. டன், முடிஞ்சது. டீ தயார். சுகருக்கு வேலையே இல்லை. ஓகே, முடிஞ்ச வரைக்கும் சுகரை கட் பண்ணிடுங்க, அதெல்லாம் தேவையே இல்லாத ஒன்று. டன். இப்போ இந்த டீயை எங்கேயோ உட்காந்து குடிச்சா நல்லா இருக்கும். அங்கே நண்பர் உட்காந்துடலாம், அங்கேயே போயிடலாம், அதான் ஸ்பாட் நல்லாயிருக்கு. ஓகே, டீ அட்லான். ஐயோ, இவன் நாளை காணுங்க, நண்பன் போயிட்டான். சார், அவன் போகிறான், நம்ம உட்காந்து சாப்பிட்டு போகலாம் குடிச்சிட்டு. ஆக்சுவலி இங்கே வாட்டர் ஸ்போர்ட், ஸ்விம்மிங் பூல் மட்டும் இல்லை, ஒரு மினி வாட்டர் ஸ்போர்ட்டும் வச்சுருக்காங்க பாருங்கள். ஆக்டிவிட்டீஸ், ஸ்லைடர்ஸ், நல்லா இருக்குல்ல. மார்னிங் பெட் டீ மாதிரி இது வந்து பூல் டீ. பூலுக்கு பக்கத்தில் நின்று குடிக்கும், தெரியுதா? டீ வேறு லெவலில் இருக்குது. லைக் சுகர் இல்லை, அந்த டீயோட எசன்ஸ் வந்து அந்த ஃப்ளேவர் நல்லா வாட்டரில் இன்ஃப்யூஸ் ஆகிருக்கு, ஹாட் வாட்டரில். ஸோ பிளாக் டீ குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பல நீர் யானைகள் இதுக்குள்ளே விளாண்டுக்கிட்டு இருக்கோம், குதிச்சு. நீர் யானைகள்னு இல்லை, நம்ம ஆட்கள் தான் எல்லாம் உள்ளே விளாண்டுட்டு இருப்பாங்க. ஓப்பன் ஸ்விம்மிங் பூல்னால புறாக்களுக்கு ரொம்ப வசதியாக போச்சு. இங்கே பாருங்கள், புறாக்களும் இங்கே குளிச்சுட்டு இங்கேயே குளிக்க, சாப்பிட எல்லாம் இங்கேயே பண்ணிக்குவாங்க போல் புறாக்களும். பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஸ்விம்மிங் பூலில் விளாடுறதுக்கு அதுக்கான திங்ஸ் கொண்டு வரல, அதனால் வாய்ப்பு இல்லை. பட்டு நம்ம நண்பர் பாலாஜி கோகுல் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நமக்காக. போயிட்டு அவங்கள சந்திப்போம். அவங்க கூட தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். ஆக்சுவலி அவங்க இருக்கிறது எனக்கு நான் என் பிளாக் ஆப்போசிட் பிளாக்கு, பட் இன்னும் ஆளை காணோம். பாலாஜி வாங்க போகலாம். இன்னும் இறங்கி வரவே இல்லை, கதவு மூடிட்டு வந்தார்.
பாலாஜி ஆளை காணும் இன்னும். இப்போ பாலாஜி வேமா வாப்பா, இவருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் வேலை நடக்காது, நம்ம போயிட்டு சாப்பிட்லாம். அவர் வரட்டும். வந்ததுக்கப்புறம் ஏஞ்சி விட்டு போனீங்க ஆகுன்னு வரு ஆகுன்னு கம்பு சுற்றுவாங்க. பட் என்ன செய்கிறது, பந்திக்கு முந்து படைக்கு உங்களுக்கே தெரியும், சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. நம்ம போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிப்போம். இந்த போகிறவே எப்படி இருக்கும் பாருங்கள். இப்போ நான் போயிட்டுருக்குது ஹோட்டலோட இந்த பக்கம் இருந்து, இந்த பிளாக்ல இருந்து அந்த கடைசியில் ஒரு டூம் மாதிரி தெரியுதா ஸ்ட்ரைட்டாக, இது ஒரு டூம். அங்கே தான் போயிட்டுருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, இந்த டூமுக்கு. சோத்துக்கு சோளம் தான் 3 கதையாக இருக்குது. A few moments later. இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிற பிளாக். அப்படியே நம்ம டவுனில் போய் லிஃப்ட்டில் 3rd floor மேலே போகலாம். ஓகே, நண்பர் பாலாஜி இப்போ ஃபோன் பண்ணுறாரு. இப்போ சொல்லுவேன், இப்போ நான் வந்துட்டேன், நீங்கள் வந்து சேருங்க அப்படின்ட்டு. டைனிங்க்கு வந்தாச்சு. என்ன மெனு இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்குது, ஹனி, கோல்டு மில்க் அண்ட் ஹாட் மில்க் ரெண்டுமே இருக்குது, பரவாயில்ல. வெஜ் குக்யூர்டே வாய்ப்பில்லை. அஜ்வானி பரோட்டா, ஆலு பாஜி, கட்லரிஸ், ஃப்ரூட்ஸ் இருக்குது. அப்புறம் ஜூஸ் இருக்குது, வாட்டர்மெலன் ஜூஸ், கேன்ட் ஆப்பிள் ஜூஸ், போஹா, இது என்ன மைசூரி வடா, இதில் இட்லி இருக்குது. பட் இது இட்லி கொஞ்சம் டெக்ஸ்சர் கலர்ஃபுல்லாக இருக்குது, என்னென்னு தெரியல, பார்க்கலாம். சாம்பார், சட்னி, கோகோனட் சட்னி அண்ட் டொமேட்டோ சட்னி ரெண்டுமே இருக்குது. இந்தியா யூஸ்வல் வெஸ்ட் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட். ஃபஸ்ட்டு இட்லியை ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட்டை கையில் தான் சாப்பிட்ணும். கையில் சாப்பிட்றதுனால சில நன்மைகளும் இருக்குது. அப்போ தான் நமக்கு வந்து நம்ம ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா வந்து நம்ம உடம்புக்குள்ளே போகும். நம்ம வயிறுக்கு வந்து நல்ல பாக்டீரியாஸ். ஓகே, பாலாஜியை பாருங்கள். என்ன பாலாஜி கட்டணம் கட்டியிருக்கீங்க பார்த்தீங்களா? அட்ராசிட்டியை சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்பூனில் போட்டு லவட்டிகிட்டு இருக்காரு. சாரு முறுக்க கூட கரண்டில தான் சாப்பிடுவீங்களா? எஸ், திஸ் இஸ் அபேஸ் ஸ்டைல். சாரு அமெரிக்காவுல இருந்து தான் வர்றீங்களா? ரொம்ப குலுங்காதீங்க, உளுந்துற போறீங்க. ஒரு ஆம்லெட் இல்லை ரெடியாக தான் இருக்குது, கவுண்டரில் எடுத்துட்டு வாங்க. அவர் தான் வந்து செஃப் ஆம்லெட் போட்டுட்ருக்காரு. அந்த செஃப் பேர் வந்து சக்தி வேலா, திருச்சியா. 8 years இங்கே ஒர்க் பண்ணுறாரு. 8 வருஷம் ஆகுது. பாலாஜியை பார்த்து நான் கற்றுக்க போகிறேன் ஆம்லேட் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு. வாவ், பாலாஜி ஒரு நைஃப் எடுத்துக்கங்க, கட் பண்ணேன். கூகுளும் வந்துட்டார். ஆக்சுவலி எதுவுமே நல்லா இருந்தது. இட்லி நான் உங்களை நிப்பாட்ட கட்டேன், இட்லி தான் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. நேற்று நல்லா இருந்துச்சு. அதான் பாலாஜிட்ட சொன்னேன், நேற்று நல்லா இருந்துச்சு, இன்றைக்கி ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு. வேறு வழி இல்லை, காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் அப்படி தான் நினைக்கிறேன். பட் ஒன்று கேரண்டி, ஆம்லேட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லைவ் கவுண்டரில் போடுறதுனால. பேசாமல் மற்ற ஐட்டம் இருக்குது. ஒரு 3 ஆம்லேட், லைக் 3 ஆம்லேட்டு, அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸை சாப்பிட்டு முடிச்சுக்க வேண்டியதான் பிரேக்ஃபாஸ்ட்டாக. பிரெட் இருக்குது, இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்டு. எங்கே? அந்த லெஃப்ட் சைடு நல்லா இருக்கா? ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தூக்கி பப்பமாக இருக்குது. அடுத்து பிரெட்டுக்கு இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் போவோம். சவுத் இந்தியன் முடிஞ்சு, சவுத் இந்தியன் சரியில்லை. ஆக்சுவலி டோஸ்டரும் இருக்குது இங்கே. எவனோ டோஸ்ட் போட்டிருக்கான் உள்ளே. ஒயிட் பிரெட், ப்ரௌன் பிரெட் ரெண்டுமே இருக்குது. நான் இது எடுத்துக்கிறேன். ஐ திங்க் நான் வேணாம், மஃபின்ஸ் க்ரோஷியன்ட் மட்டும் எடுத்துக்க வேண்டியதான். க்ரோஷியன்ட் நீங்கள் எப்போ அதை சாப்பிட்றீங்க? ஓகே,
டே 1 நேற்று பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை. நான் தலைவர்கள்கிட்டையும் கேட்குறேன், நீங்கள் எத்தனை ரேட்டிங் கொடுப்பீங்க பிரேக்ஃபாஸ்ட்டு அவுட் ஆஃப் 5? நேற்று 4 ஆஃப் அரைன்னா 2.5. நீங்கள் ஆஃப் தான். ஓ 5க்கே வெறும் அரை, ஒன்று கூட கிடையாது. நீங்கள் நல்லா இருந்துச்சு. இட்லி மட்டும் எவ்வளோ ரேட்டிங்? 5க்கு எத்தனை ரேட்டிங்? ரேட்டிங் 1. ஓகே டன். என்ன தெரியல, காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்னாலும் போட்டு தாக்கிட்டாங்களா அப்படின்னு. பட் நம்ம நம்மளேனாலும் இதுதான் நிஜம். கீழே ஜி இங்கே ஏதோ ஒரு வெட்டிங் ஈவெண்ட் நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஜி. அங்கே லானில் மதிய சாப்பாடு பேசாமல் அங்கே முடிச்சுக்க வேண்டியதான் ஜிலாம்.